நடிகர் எஸ் ராஜேந்திரன் வரலாறு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை போல கம்பீரமான உச்சரிப்பு, சூரியன் போன்ற நிறம், அழகு இவை எல்லாவற்றையும் ஒருங்கே அமையப்பெற்ற நடிகர் தான் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். இவரை எஸ்எஸ்ஆர் லட்சிய நடிகர்னு சொல்லுவாங்க. இவரை ஏன் லட்சிய நடிகர்னு சொல்றாங்கிறதுக்கு ஒரு சுவையான காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்ன? முதல்ல இந்த அடைமொழியை அவருக்கு கொடுத்தது யார்? எஸ்எஸ்ஆர் அவர்கள் இந்த சினிமாவுக்கு நடிக்க வந்ததே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தையும், இந்த எஸ் ராஜேந்திரன் அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர், அவருடைய குடும்ப பின்னணி என்ன, இவருக்கு எப்பொழுது சினிமா ஆசை வந்தது, எப்படி அந்த இடத்தை இவர் அடைந்தார், சினிமாவில் இவர் சாதித்த சாதனைகள், சினிமாவிற்கு பின்பாக அரசியலையும் இவர் ஜொலித்தார், அந்த வரலாறுகளையும் இவருடைய குடும்ப பின்னணிகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. எஸ்எஸ்ஆர் எஸ் ராஜேந்திரன் என அழைக்கப்படும் சேடப்பட்டி சூரிய நாராயண தேவர் ராஜேந்திரன் அவர்கள் 1928 ஜனவரியில் பிறந்திருக்கிறார். இவருடைய தந்தை சூரிய நாராயண தேவர் கல்வி அதிகாரியாக பதவி வகித்தவர். இவங்க அம்மா பெயர் ஆதிலட்சுமி. எஸ்எஸ்ஆருக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க பேர் பாப்பம்மாள். இவருடைய சொந்த ஊர் மதுரை மாவட்டம் முசுலம்பட்டி அருகில் இருக்கிற சேடப்பட்டி கிராமம். சிறு வயதிலேயே 5வது வகுப்பை முடித்த எஸ் ராஜேந்திரன் 6வது வகுப்புல சேர்வதற்கு மேலும் 1 வயது தேவை அப்படிங்கிறதால 1 ஆண்டு காலம் வீட்டில் சும்மா இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அவருடைய தந்தையின் நண்பரின் வேண்டுகோளால புளியமா நகரில் பாய்ஸ் கம்பெனி நாடகத்தில் நடிப்பதற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். வீர அபிமன்யு நாடகத்தில் அவர் நடித்திருக்கிறார். அதன் பின்னர் மறுபடியும் இவர் பள்ளி படிப்பை தொடர்ந்திருக்கிறார். எஸ்எஸ்ஆரின் அப்பாவுக்கு தனது மகனை எப்படியாவது தன்னை போல ஒரு அரசாங்க அதிகாரியாக ஆக்கிவிட வேண்டும் அப்படின்னு லட்சியம் இருந்ததாம். 1937ஆம் ஆண்டு எம்.கே. தியாகராஜ பாகவதர் நடித்த சிந்தாமணி படம் சக்கை போட்டிருக்கிறது. எஸ்எஸ்ஆர் மனதில் அந்த படம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சிந்தாமணி கதையை பள்ளியில் நாடகமாக போட்டபோது எஸ்எஸ்ஆர் அவர்கள் கதாநாயகனாக அதில் நடித்திருக்கிறார். அவர் நன்றாக நடித்ததால அவருக்கு முதல் பரிசு கிடைத்திருக்கிறது. இந்த நாடகத்தை நடத்திய ஆசிரியர், நீ அழகாக இருக்கிற, நடிப்பும் நன்றாக வருது, அதனால சினிமா உலகத்திற்கு நீ போனீங்கன்னா புகழ் பெற முடியும் அப்படின்னு எஸ்எஸ்ஆர் கிட்ட கூறியிருக்கிறார். நீ படிக்க வேண்டாம், நடிக்க போ அப்படின்னு கூறி நாடக கம்பெனியில் சேர தன்னோட செலவுலையே மதுரைக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார். மதுரைக்கு சென்ற எஸ்எஸ்ஆர் டிகேஎஸ் நாடக சபாவில் கடுமையான முயற்சிக்கு பின்னர் சேர்ந்திருக்கிறார். அங்க சிவலீலா நாடகத்துல காவலாளி வேடமே ஆரம்பத்தில் இவருக்கு கிடைத்திருக்கிறது. ரொம்ப சின்ன கதாபாத்திரம். அதன் பிறகு மகாபாரத நாடகத்துல சகாதேவனாக நடிக்க தொடங்கியிருக்கிறார். இதுல திரௌபதியாக நடித்தவர் தான் ஏபி நாகராஜன். தன்னுடைய மகன் நாடக நடிகனாகி விட்டானே அப்படிங்கிற வெறுப்புல இருந்த எஸ்எஸ்ஆரின் தந்தை எஸ்எஸ்ஆரோட நடிப்பை பார்த்தும் அவருடைய கடுமையான உழைப்பை பார்த்தும் பாராட்டி இருக்கிறார். இது எஸ்எஸ்ஆருக்கு மேலும் ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது. நம்ம ஒரு பெரிய நடிகனாக மாறிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறது. நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே தந்தை பெரியாருடனும் அறிஞர் அண்ணாவுடனும் பழகும் வாய்ப்பு எஸ்எஸ்ஆருக்கு கிடைத்திருக்கிறது. 1943 ஈரோட்டில் சந்திரோதய நாடகத்தை நடத்த அண்ணா வந்திருக்கிறார். அப்போது அந்த நாடகத்தில் அண்ணாவும் நடிக்க வேண்டி இருந்திருக்கிறது. ஏற்கனவே அங்கு நாடகம் நடத்தி வந்த குழுவில் இருந்த எஸ்எஸ்ஆர் தான் அண்ணாவுக்கு முதல் முறையாக மேக்கப் போட்டிருக்கிறார். தொடர்ந்து எஸ்எஸ்ஆர் நாடகத்தில் நடித்து வந்தாலும் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு ரொம்ப தீவிரமாகி கொண்டே இருந்திருக்கிறது. அதனால நாடக கம்பெனியிலிருந்து விலகி சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார். சென்னைக்கு வந்த நாளில் அபிமன்யு படத்தில் அபிமன்யுவாக நடிக்க எஸ்எஸ்ஆருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மேக்கப் டெஸ்ட் எல்லாம் முடிந்து விட்டு செலக்டும் பண்ணிட்டாங்களாம். இந்த நிலையில தான் எஸ்எஸ்ஆர் எங்கள் நாடக குழுவில் இன்னும் 7 மாதம் நடிக்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னு டிகேஎஸ் நாடக குழுவினர் இந்த சினிமா கம்பெனிக்கு தெரிவித்திருக்கிறாங்க. இதனால அபிமன்யு படத்திலிருந்து எஸ்எஸ்ஆர் விலக நேரிட்டு இருக்கிறது. இதை தொடர்ந்து அபிமன்யு படத்தில் எஸ்.எம். குமரேசன் நடித்திருக்கிறார். அர்ச்சுனனாக எம்ஜிஆரும் நடித்தார். அதன் பிறகு சேலம் மூர்த்தி பிக்சர்ஸின் ஆண்டாள் படத்துல எஸ்எஸ்ஆர் பின்னணி பாடகராக உருவெடுத்திருக்கிறார். இன்ப உலகிலே மன்மதன் பூங்கனை அப்படிங்கிற பாடலை முதல் முறையாக பாடினார். நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் ஏவிஎம்முடன் கூட்டு சேர்ந்து பராசக்தி படத்தை தயாரித்தாங்க. கலைஞர் கருணாநிதி திரைக்கதை வசனத்தை எழுதிய இந்த படத்துல சிவாஜி கணேசனுடன் எஸ்எஸ்ஆர் புதுமுகமாக அறிமுகமானார். சிவாஜி கணேசனின் அண்ணனாக ஞானசேகரன் அப்படிங்கிற வேடத்துல எஸ்எஸ்ஆர் சிறப்பாக வசனம் பேசி நடித்தார். குறிப்பாக சிவாஜி கணேசனை போல தெளிவாகவும் உணர்ச்சியுடனும் வசனம் பேசும் ஆற்றல் ராஜேந்திரனுக்கு இயற்கையாகவே இருந்தது. 1952ஆம் ஆண்டு தீபாவளி திருநாளில் வெளிவந்த பராசக்தி தமிழ் பட உலகில்
மறுமலர்ச்சி ஏற்பட செய்ததோட அதில் இடம்பெற்ற அனைவருடைய வாழ்க்கையிலையும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. ஏராளமான படங்களை நடிக்க ஒப்பந்தம். MV பிக்சர்ஸார் குறைந்த செலவில் தயாரித்த முதலாளி படம் மாபெரும் வெற்றி பெற்று SSR அவருடைய வாழ்க்கையில திருப்புமுனை ஏற்படுத்தியது. பராசக்தியில அறிமுகமான சிவாஜி கணேசனும் SS ராஜேந்திரனும் தொடர்ந்து பல படங்கள்ல சேர்ந்து நடிக்க தொடங்கினாங்க. அதுல ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா மனோகராவை சொல்லலாம். பராசக்திக்கு பிறகு சிவாஜி கணேசன், கலைஞர் கருணாநிதி பங்கேற்ற மகத்தான வெற்றி படம் தான் இந்த மனோகரா. அதுல சிவாஜியின் உயிர் தோழனாக ராஜேந்திரன் உணர்ச்சிகரமாக நடித்திருக்கிறார். அறிஞர் அண்ணா கதைவசனம் எழுதிய சொர்க்கவாசல் படத்துல நடிப்பிசை புலவர் KR ராமசாமியுடன் SSR சேர்ந்து நடித்தார். இந்த படத்துல KR ராமசாமியின் ஜோடி பத்மினி, ராஜேந்திரனின் காதலி அஞ்சலி தேவி. படம் எதிர்பார்த்த அளவு ஓடலையா. இதே நேரத்துல பீம்சிங் டைரக்ஷன்லையும் கருணாநிதி கதைவசனத்திலும் உருவான அம்மையப்பனில கதாநாயகனாக SSR நடித்தார். அவருக்கு ஜோடி G சகுந்தலா. படம் சுமாராகத்தான் ஓடி இருக்கிறது. ரத்த கண்ணீர் படத்துல MR ராதாவின் நண்பனாக SSR நடித்து அசத்தினார். அந்த படம் வெற்றி படமாக அமைந்தது. முரசொலி மாறன் திரைக்கதை வசனத்துல AVM தயாரித்த குலதெய்வம் படத்துல SS ராஜேந்திரனின் நடிப்பு ரொம்ப சிறப்பாக அமைந்தது. இந்த படம் 100 நாட்களை தாண்டி ஓடியது. ரங்கோன் ராதா படத்துல மீண்டும் சிவாஜியுடன் SSR இணைந்து நடித்தார். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. 1957 தீபாவளி அன்று வெளியான MAV பிக்சர்ஸ் தயாரிப்பான முதலாளி வரலாற்று சாதனை படைத்த படமா. இதுல SS ராஜேந்திரனும் தேவிகாவும் ஜோடியாக நடித்தாங்க. அது வரைக்கும் பல படங்களுக்கு துணை டைரக்டராக இருந்த முக்தா சீனிவாசன் இந்த படத்தின் மூலம் தான் டைரக்டர் ஆனார். குறைந்த பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட முதலாளி தீபாவளிக்கு வெளிவந்த பெரிய பேனர் படங்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு முதல் இடத்தை பெற்றது. SS ராஜேந்திரன் நட்சத்திர அந்தஸ்து பெற்றார். இந்த படத்துல தேவிகா ஏரிக்கரையில நடந்து போக ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மயிலே அப்படின்னு பாடியபடி SSR பின் தொடர்வார். இந்த பாடலும் காட்சி அமைப்பும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. எல்லா ரசிகர்கள்ட்டையும் SSR கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இதற்கு 2 மாதம் கழித்து பொங்கலுக்கு வெளிவந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் படம் SSRக்கு மற்றொரு சூப்பர் ஹிட் படமாக அமைந்திருக்கிறது. தமிழ் புலவராக இருந்த AK வேலன் இந்த படத்தின் மூலம் பட அதிபராகவும் டைரக்டராகவும் ஆயிருக்கிறார். குறுகிய காலத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் எல்லோரும் வியக்கும் வகையில பெரிய வெற்றி படமாக அமைந்தது. வசூல் மலையில் நனைந்த AK வேலன் இதன் மூலம் கிடைத்த லாபத்துல தான் தன்னுடைய அப்பாவின் பெயரால அருணாச்சலம் ஸ்டுடியோவை அமைத்தார். இந்த படத்துல மலையாள பட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீர் SSRக்கு அடுத்த வேடத்தில் நடித்தது குறிப்பிடத்தக்கது. மற்றும் ராஜசுலோசனா, MN ராஜம், TV நாராயணசாமி முதலியோர் இந்த படத்துல நடித்தாங்க. தை பிறந்தால் வெளிப்பிறக்கும், தங்கமே தங்கம், அமுதும் தேனும் எதற்கு, எளியோரை தாழ்த்தி, மண்ணுக்கு மரம் பாரமா, ஆசையே அலை போல முதலான எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டு. மருதகாசி, கண்ணதாசன், சுரதா, கூசா கிருஷ்ணமூர்த்தி, முத்துச்சாமி ஆகியோர் எழுதிய இந்த பாடல்களுக்கு இசையமைத்தவர் KV மகாதேவன். முதலாளி, தை பிறந்தால் வழிபிறக்கும் ஆகிய படங்களின் வெற்றியை தொடர்ந்து SSRக்கு ஏராளமான படங்கள் ஒப்பந்தம் ஆயின. SS ராஜேந்திரன் படத்துல நடித்து கொண்டிருந்த போதிலும் தொடர்ச்சியாக நாடகத்திலும் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக SSR நாடக மன்றத்தையும் தொடங்கியிருக்கிறார். அண்ணாவின் ஓர் இரவு, சந்திரமோகன், மு கருணாநிதி எழுதிய அம்மையப்பன் ஆகிய நாடகங்களை இவர் நடத்தினார். SSR தனது நாடக மன்றத்தின் மூலம் MN ராஜம், வைரம் நாடக சபாவில் நடித்து வந்த முத்துராமன், காரைக்குடியில நாடகத்தில் நடித்து வந்த மனோரமா ஆகியோரை அழைத்து வந்து தனது நாடகங்களை அவர் நடிக்க வைத்திருக்கிறார். அதன் பின்னர் இவங்கெல்லாம் திரைப்படத்துறையில் நுழைந்து பெரும் வெற்றி பெற்றாங்க. ஒரு முறை கோவையில் நாடகம் நடத்த SSR போன போது ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக ஒரு இளம்பெண் வந்திருக்கிறாங்க. தனது நாடகத்துல அவங்களையே நடிகையாக இவர் மாற்றியிருக்கிறார். இவர் தான் பின்னால கேரள திரையுலகின் மிகப்பெரிய நடிகையாக மாறின ஷீலா. இவர் தொடர்ச்சியாக பிள்ளை கனியமுது, பெற்ற மகனை விற்ற அன்னை, திருடர்கள் ஜாக்கிரதை, தேடி வந்த செல்வம், அன்பு எங்கே, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, மாமியார் மெச்சிய மருமகள், கல்யாணிக்கு கல்யாணம் அப்படின்னு தொடர்ந்து பல படங்கள்ல நடித்தார். SSR அவர்கள் சிறுத்தையுடன் உண்மையாகவே சண்டை போட ஒரு காட்சி எடுத்திருக்கிறாங்க. இந்த காட்சி எடுக்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கிறது. அந்த விஷயம் நடிகர் PS வீரப்பா தயாரித்த பிள்ளை கனியமுது படத்துல சிறுத்தையுடன் சண்டை போடும் காட்சியில SSR அவர்கள் எவ்வளவு சொல்லியும் டூப்பு போடாம நடித்திருக்கிறார். சிறுத்தையின் கால் நகம் வெட்டப்பட்டு வாய் தைக்கப்பட்டு அதன் பின்னர் சிறுத்தையுடன் சண்டை போடும் காட்சி படமாக்கப்பட்டதான். அப்போது சிறுத்தை காலால உதைத்ததுல SSR முகத்துல பல இடங்கள்ல காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஆனா ஷூட்டிங்கும் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்ததுதான்.
படத்தின் இயக்குனரிடம் நான் நடிக்கும்போது பயப்படுவது போல நடிப்பேன், அதை பார்த்து நீங்கள் ஷூட்டிங்கை நிறுத்தி விடாதீங்க, நான் எவ்வளவு நடித்தாலும் அதை நீங்கள் அப்படியே ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு விஷயம்தான் டைரக்டர் ரொம்ப அழகாக எஸ்எஸ்ஆர் நடிச்சிட்டு இருக்காரு, இந்த இடத்துல நம்ம கட் சொல்லக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் சிறுத்தைக்கிட்ட அடி வாங்கி முகமெல்லாம் ரத்தத்தோட அவர் பயத்தில் உண்மையிலே அலறி இருக்கிறாரு. இந்த காட்சி மிக சிறப்பாக அமைந்ததான் படமும் சூப்பர் ஹிட்டு. இயக்குனர் பா நீலகண்டனின் சொந்த படமான தேடி வந்த செல்வத்திற்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு எழுத வந்தபோது எஸ்எஸ்ஆர் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாராம். தம்பி, நீங்கள் பாட்டு எழுதணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு எஸ்எஸ்ஆர் கூறினாராம். உடனே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இதையே வரியை நம்ம பயன்படுத்தினா என்ன அப்படின்னு, நீ பக்கத்தில் இருப்ப, நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு பாடலை பட்டுக்கோட்டை எழுதி முடித்திருக்கிறார். கவிஞர் கண்ணதாசனின் திரைக்கதை வசனம் தயாரிப்பில் மருதுபாண்டியர் வரலாறு சிவகங்கை சீமை அப்படிங்கிற பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. அதில் முத்தழகு அப்படிங்கிற தளபதி வேடத்தில் எஸ்எஸ்ஆர் ரொம்ப சிறப்பாக நடித்தார். இறுதியான இந்த தன்மான பொருளை நான் இறப்பது நிச்சயம், ஆகவே நம் குல வழக்கப்படி உயிரோடு வாய்க்கரிசி போட்டு என்னை வழி அனுப்பி வை அப்படின்னு தனது மனைவியாக நடித்த குமாரி கமலாவிடம் எஸ்எஸ்ஆர் பேசியது எல்லாருடைய மனதையும் உருக்கும் வகையில் அமைந்ததான். இந்த காட்சியை பார்க்கும்போது எல்லாருமே கண்ணீர் விட்டு கதறினாங்களாம். எஸ் ராஜேந்திரன் பல படங்களை நடித்து கொண்டிருந்த போது சொந்தமாக திரைப்படங்களை தயாரிக்க முடிவு செய்திருக்கிறார். அதற்காக எஸ்எஸ்ஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு படக்கம்பெனியை தொடங்கியிருக்கிறார். அந்த படக்கம்பெனி மூலம் தங்க ரத்னம் அப்படிங்கிற படத்தை எஸ்எஸ்ஆர் எடுத்தார். அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்ததோட அவரே டைரக்டும் செய்தார். இந்த படத்தில் தான் முதல்ல திமுக கழக கொடி காண்பிக்கப்பட்டது. விஜயகுமாரி, எம்என் ராஜம், பிரேம் நசீர் ஆகியோரும் இதில் நடித்திருந்தாங்க. சாதி ஒழிப்பை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படத்துல எஸ்எஸ்ஆர் எழுதிய துன்பம் தீராதோ துயரம் மாறாதோ அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றது. படமும் வெற்றி படமானது. தலை கொடுத்தான் தம்பி, புதுமை பெண், பிரசிடென்ட், பஞ்சாட்சரம், நாட்டுக்கு ஒரு நல்லவன், அள்ளி பெற்ற பிள்ளை, ஓடி விளையாடு பாப்பா, சங்கிலி தேவன் ஆகிய படங்கள்ல எஸ்எஸ்ஆர் தொடர்ச்சியாக நடிக்கவும் செய்தார். சிவாஜி கணேசனுடன் பராசக்தி, பணம், மனோகரா, ரங்கோன் ராதா, தெய்வ பிரவி, ஆலயமணி, பச்சை விளக்கு, கை கொடுத்த தெய்வம், பழனி, சாந்தி, எதிரொலி ஆகிய படங்கள்ல எஸ்எஸ்ஆர் நடித்தார். தெய்வ பிரவியில சிவாஜி, பத்மினி, எஸ்எஸ்ஆர் மூவரும் போட்டி போட்டு நடித்தாங்க. இறுதி கட்டங்கள் ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கும். கை கொடுத்த தெய்வம் KS கோபாலகிருஷ்ணன் உருவாக்கிய அற்புதமான ஒரு படைப்பு. சிவாஜி கணேசன், சாவித்ரி, KR விஜயா ஆகியோருடன் எஸ்எஸ்ஆர் ரொம்ப அருமையாக நடித்திருப்பார். சாவித்திரியின் உன்னத நடிப்பை வெளிப்படுத்திய படம் தான் இது. சாவித்திரியின் அண்ணனாக எஸ்எஸ்ஆர் நடித்தார். அவருடன் ஜோடி KR விஜயா. அதன் பிறகு காஞ்சி தலைவன், ராஜா தேசிங் ஆகிய படங்கள்ல எம்ஜிஆருடன் எஸ்எஸ்ஆர் இணைந்து நடித்திருக்கிறார். இவற்றில் எம்ஜிஆரின் நண்பன் வேடம் எஸ்எஸ்ஆருக்கு. எஸ்எஸ்ஆரை அறிந்தவர்கள் சொல்றாங்க, சினிமா உலகத்துல அவர் எல்லா நடிகர்களுடனும் நல்ல நட்பை வைத்திருந்தார் அப்படின்னு. லட்சிய நடிகர் அப்படின்னு பட்டம் வந்தது பற்றி எஸ் ராஜேந்திரன் சொன்ன சுவையான விஷயம். 8 வயதிலிருந்தே எஸ்எஸ்ஆர் அவர்கள் கோவிலுக்கு செல்வது இல்லையா, பெரியாரின் கொள்கையில ஈடுபாடு இருந்ததால புராண படங்களை நடிப்பதும் இல்லையா, புராண நாடகத்தில் மட்டும் நடித்திருக்காங்களாம். அந்த சினிமா வர்றதுக்கு முன்னாடி முதலாளி, தை பிறந்தால் வழிபிறக்கும் ஆகிய படங்களை தொடர்ந்து நிறைய படங்கள் எஸ்எஸ்ஆருக்கு வந்திருக்கிறது. புராண படங்களை நடிப்பதற்கு கூட பலர் அழைத்திருக்கிறாங்க. சம்பூர்ண ராமாயணம் படத்தில் பரதனாக நடிக்க முதலில் எஸ்எஸ்ஆர் தான் அழைத்திருக்கிறாங்க. பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால புராண படங்களை நான் நடிக்க மாட்டேன், எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என் கொள்கைக்கு முரணான எந்த படத்திலும் நான் நடித்தது இல்லை, இதனால தான் லட்சிய நடிகர் அப்படின்னு எனக்கு பெயர் வந்தது. பெரியாரும் அண்ணாவும் மேடைகளில் பேசும்போது என்னை லட்சிய நடிகர் என்றுதான் குறிப்பிடுவார்கள் அப்படின்னு எஸ்எஸ்ஆர் பதிவு பண்ணியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிட்டு சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகர் அப்படின்னு பெருமைக்கு உரியவர் எஸ் ராஜேந்திரன். திமுக மீது பற்று கொண்ட எஸ் ராஜேந்திரன் படங்களில் நடித்தபடியே கட்சிக்காக நாடகங்கள் நடத்தி நிதி திரட்டி கொடுத்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பையும் இவர் பெற்றார். 1962 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தேனியில் எஸ்எஸ்ஆர் போட்டியிட்டு இருக்கிறார். அவருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். எஸ்எஸ்ஆர் பிரச்சாரம் செய்த போது அவர் மீது ஆசிட் வீசியிருக்கிறாங்க. அப்போது அவர் ஒதுங்கி கொண்டதால மயிரிழையில் அவர் தப்பியிருக்கிறார். இந்த தேர்தலில் எஸ்எஸ்ஆர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். தேர்தலில் எஸ்எஸ்ஆர் வெற்றி பெற்றது குறித்து சிவாஜி கணேசன் அவர்கள் கூறும்போது, தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரான முதல் நடிகர் எனது நண்பர் எஸ்எஸ்ஆர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சாரதா என்ற படத்தின் டைட்டில் எஸ் ராஜேந்திரன் எம்எல்ஏ அப்படிங்கிற பெயரோட வெளியானது. திமுக ஆட்சி காலத்தில் டெல்லி மேல் சபைக்கு
இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பி ஆயிருக்கிறார். அதன் பின்னர் அதிமுகவில் சேர்ந்து 1981ஆம் ஆண்டுல ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். எஸ்எஸ்ஆர் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆனவுடன் அவருக்கு மாலை அணிவிக்க சிவாஜி அவர்கள் ஒரு முறை வீட்டுக்கு வந்தாராம். அப்போது அவர் என் மனசாட்சிக்கு விரோதமாகத்தான் உங்களுக்கு மாலை போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்றீங்க, என்ன காரணம் அப்படின்னு எஸ்எஸ்ஆர் கேட்டிருக்கிறார். வயதானதற்கு பின்பு தான் எம்பி ஆகவோ அரசியலுக்கோ போகணும். தற்பொழுது சினிமாவில் நீங்கள் நல்லா நடிச்சிட்டு இருக்கிறீங்க, நல்ல பேரும் புகழோடு இருக்கிறீங்க. எம்பி ஆனதால நடிப்பு தொழில் பாதிக்கும். நானும் நீங்களும் சேர்ந்து நடித்த படங்களை எல்லாரும் பாராட்டுறாங்க. அதனால சினிமாவில் நீங்கள் தொடர்ந்து நடிக்கணும். நீங்கள் எம்பி ஆனது சினிமா துறைக்கு நஷ்டம், குறிப்பாக எனக்கு நஷ்டம் அப்படின்னு சிவாஜி சொல்லியிருக்கிறார். சிவாஜியும் எஸ்எஸ்ஆரும் சேர்ந்து நடித்த படங்களில் எஸ்எஸ்ஆர் பாத்திரம் ரொம்ப கம்மியாக இருந்தால் அதை அதிகப்படுத்த சொல்வாராம் சிவாஜி அவர்கள். எஸ்எஸ்ஆர் அவருடைய திருமண வாழ்க்கை. எஸ்.எஸ். ராஜேந்திரன் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தனது நாடகத்தில் உடன் நடித்த கேரளாவை சேர்ந்த பஞ்சகத்தை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணம் ஸ்ரீரங்கத்தில் நடந்தது. அதே நாளில் எஸ்எஸ்ஆரின் தங்கை பாப்பம்மாளுக்கும் நடிகமணி டிவி நாராயணசாமிக்கும் திருமணம் நடந்தது. இந்த திருமணங்கள் அண்ணா தலைமையில் பாரதிதாசன் முன்னிலையில் நடந்தது. எஸ்எஸ்ஆர் பங்கஜன் தம்பதிகளுக்கு இளங்கோவன், ராஜேந்திரகுமார், கலைவாணன், செல்வராஜ் என்ற 4 மகன்களும் பாக்கியலட்சுமி என்ற மகளும் இருக்கிறாங்க. அண்ணாவின் பாராட்டை பெற்ற காக்கும் கரங்கள் என்ற படத்துல டாக்டர் வேடத்துல எஸ்.எஸ். ராஜேந்திரன் ரொம்ப சிறப்பாக நடித்திருந்தார். படத்தை பார்த்த பேரறிஞர் அண்ணா ராஜேந்திரனின் வீட்டுக்கு சென்று பாராட்டியிருக்கிறார். 1965 ஏவிஎம் தயாரித்த படம் காக்கும் கரங்கள். ஆரூர்தாஸ் வசனம் எழுதி ஏசி திருலோகச்சந்தர் இயக்கம் செய்திருந்தார். அண்ணா அவர்கள் இதுவரைக்கும் நீ நடித்துள்ள படங்கள்லேயே இந்த படம் தான் சிறப்பான படம் அப்படின்னு பாராட்டின படம் இந்த படம் தான். 1956ஆம் ஆண்டில் குலதெய்வம் படத்தில் தன்னோடு இணைந்து நடித்த சி.ஆர். விஜயகுமாரியை அந்த ஆண்டிலேயே யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணம் சில ஆண்டுகளில் வெளியே தெரிய வந்தது. இவங்களுக்கு ரவிக்குமார் என்ற மகன் பிறந்தார். பின்னர் 2 பேரும் மனம் ஒத்து மன விலக்கு பெற்றுக்கொண்டாங்க. 3ஆவதாக தாமரை செல்வி அப்படிங்கிறவரை எஸ்எஸ்ஆர் அவர்கள் மணந்து கொண்டார். இவங்களுக்கு கண்ணன் என்ற மகனும் ஒரு மகளும் பிறந்தாங்க. மேகலா பிக்சர்ஸ் தயாரித்த படம் பூம்புகார். சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக வைத்து கலைஞர் மு. கருணாநிதி திரைக்கதை வசனம் எழுதிய இந்த படம் பி.யு. சின்னப்பா கோவலனாகவும் கண்ணாம்பா கண்ணகியாகவும் நடிக்க ஜூபிட்டர் தயாரித்த கண்ணகி மிகப்பெரிய வெற்றி படம். அதுல இளங்கோவன் எழுதிய வசனங்கள் சிகரத்தை தொட்டிருக்கிறது. சின்னப்பாவும் கண்ணாம்பாவும் அற்புதமாக நடித்திருந்தாங்க. அப்படி இருக்க கண்ணகி கதையை மீண்டும் படமாக எடுத்தா ஓடுமா அப்படின்னு பலரும் சந்தேகப்பட்டிருக்காங்க. அதற்கு காரணம் அம்பிகாபதி, திருநீலகண்டர், ஆரியமாலா, ஹரிச்சந்திரா முதலான படங்கள் 2வது முறையாக தயாரிக்கப்பட்டு சரியாக ஓடவே இல்லையா. அதனால பூம்புகார் வெற்றியில பலருக்கும் சந்தேகம் இருந்திருக்கிறது. பூம்புகாரில் கோவலனாக எஸ்.எஸ். ராஜேந்திரனும், கண்ணகியாக விஜயகுமாரியும், மாதவியாக ராஜஸ்ரீயும், சமண துறவியாக கே.பி. சுந்தரம்பாலும் நடித்திருந்தாங்க. பூம்புகார் படம் வெளியாகி சூப்பர் ஹிட் படமாக அமைந்திருக்கிறது. பழைய கண்ணகியை பார்த்தவர்கள் கூட பூம்புகார் படம் மிகச்சிறப்பாக அமைந்திருப்பதாக பாராட்டியிருக்கிறாங்க. மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படிங்கிற வசனம் ரசிகர்களை பெரிதாக கவர்ந்தது. எஸ்எஸ்ஆர் பிக்சர்ஸ் எடுத்த அள்ளி என்ற படத்துல எஸ்எஸ்ஆர் இரட்டை வேடத்தில் நடித்தார். ரவுடியாக இருக்கும் எஸ்எஸ்ஆரை அவரது அக்கால் சவுகார் ஜானகி கொலை செய்து விடுவார். இந்த நிலையில எதிரிகளால் கண்களை இழந்த நேர்மையான போலீஸ் அதிகாரியான மற்றொரு எஸ்எஸ்ஆருக்கு சவுகார் ஜானகி தனது கண்களை கொடுப்பார். அதன் பிறகுதான் சவுகார் ஜானகி அவரது தம்பியை கொலை செய்திருப்பது போலீஸ் அதிகாரியான எஸ்எஸ்ஆருக்கு தெரிய வரும். இறுதியில பல்வேறு மன போராட்டத்திற்கு பிறகு தனக்கு கண் கொடுத்த சவுகார் ஜானகியை போலீஸ் அதிகாரி எஸ்எஸ்ஆர் கைது செய்வதுதான் கதை. மிகவும் உணர்ச்சிகரமான படம். தனது மகன் மருதுபாண்டியன் பெயரில் படக்கம்பணியை ஆரம்பித்த எஸ்எஸ்ஆர் இரட்டை மனிதன் என்ற படத்தை எடுத்திருக்கிறார். படத்திற்கான கதை வசனத்தையும் அவரே எழுதினார். கே. சங்கர் இயக்கியிருக்கிறார். இதுல ஒரே நபர் 2 வேடங்கள் புனைந்து ஒரு குடும்பத்தை ஏமாற்றுவதுதான் கதை. மற்றும் பெற்ற மனோ, மணப்பந்தல், மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளே, குமுதம், சாரதா, செந்தாமரை, ஆலயமணி, வானம்பாடி, நானும் ஒரு பெண், காஞ்சி தலைவன், சாந்தி, பூமாலை, அவன் பித்தனா, தாயே உனக்காக, அன்பின் முகவரி உட்பட 75 படங்கள்ல இவர் நடித்திருக்கிறார். 1952 பட உலகில் அடியெடுத்து வைத்த எஸ்எஸ்ஆர் அநேகமாக எல்லா முன்னணி நடிகைகளுடனும் ஜோடி சேர்ந்து நடித்துள்ளார். அதிக படங்கள்ல இணைந்து நடித்தவர் விஜயகுமாரி. வடநாட்டில் ராஜ்குமார் நர்கிஸ் ஜோடி எப்படி புகழ்பெற்று விளங்கியதோ அதே போல தமிழ்நாட்டில் எஸ்.எஸ். ராஜேந்திரன் விஜயகுமாரி ஜோடி புகழ்பெற்று விளங்கியது. எப்பொழுதும் எஸ்எஸ்ஆர் எடுக்கக்கூடிய காட்சி இயற்கையாக அமைய டைரக்டருக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுப்பவராம். அதனால எஸ்எஸ்ஆர் எதிர்பாராத ஆபத்துகள்ல நிறைய சிக்கியது உண்டுன்னு சொல்றாங்க.
தெய்வ பிறவி படத்துல பத்மினி மீது சந்தேகப்படுவார். அவர் கணவனாக நடிக்கும் சிவாஜி அதை கண்டித்து சிவாஜியுடன் கோபமாக பேசுவாராம் எஸ்எஸ்ஆர். அவரை நீ எப்படி திட்டலாம் அப்படின்னு கோபப்பட்டு எஸ்எஸ்ஆரை குடையால் அடிப்பார் பத்மினி. நடிக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு விட்ட பத்மினி குடையால் உண்மையாகவே விளாசி விட்டாராம். ராஜேந்திரனுக்கு உடம்பு முழுவதும் இரத்த காயமா, காய்ச்சல் வேறு வந்து விட்டதா. சில நாட்கள் படுக்கையிலிருந்து சிகிச்சை பெற்ற பின் தான் ஷூட்டிங்கே வந்திருக்கிறார். எஸ்எஸ்ஆர் அவர்கள் அடுத்த தலைமுறை நடிகருடன் சேர்ந்து நடித்திருக்கிறார். விஜயகாந்துடன் தர்மா படத்திலும், சரத்குமாருடன் மூவேந்தர் படத்திலும், சூர்யாவுடன் ஸ்ரீ படத்திலும், நெப்போலியனுடன் ராஜாளியிலும், சிலம்பரசனுடன் தம் படத்திலும் எஸ்எஸ்ஆர் நடித்திருக்கிறார். எஸ் ராஜேந்திரன் அவர்கள் வாங்கிய விருதுகள்: தமிழக அரசின் பாகவதர் விருது, கலைமாமணி விருது, சிறந்த நடிகருக்கான விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை எஸ்எஸ்ஆர் அவர்கள் பெற்றிருக்கிறார். எஸ்எஸ்ஆர் அவர்கள் 2014 அக்டோபர் 24 அன்று சென்னையில காலமாகி இருக்கிறார். இதுவே லட்சிய நடிகர் என்றும் எஸ்எஸ்ஆர் என்றும் அழைக்கப்பட்ட எஸ் ராஜேந்திரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம்.